வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் கிட்ஸுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் கனவுக்குடி அண்ட் ஹேவ் எ நைஸ் டே டு எவ்ரிவன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது பசங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன் அண்ட் என்னோடய மிட் மார்னிங் ருட்டீனை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஸ்கூல் போகும்போது அம்மா காலையில் என்ன டிஃபன் செய்கிறாங்களோ அதுதான் காலையிலேக்கும் லஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, பையனுக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தருக்கும் ஒன்று சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி அப்படி தான் சொல்ல வரல, பட் மோஸ்ட்லி அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். அது கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி ஐஸ் ஸ்கேட்டிங் கோச்சிங் இருந்ததுனால காலையில் அங்கே போயிட்டு அப்படியே பசங்களை ஸ்கூல்லேயும் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் நான் ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு கிளம்புற பரபரப்பில் கிச்சனை அப்படியே போட்டபடி வச்சுட்டு கிளம்பியாச்சு. காலையில் 6:50க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் பேக் பண்ணிக்கிட்டு பசங்களையும் எழுப்பி அவங்களெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 6:50க்குள்ளே வீட்டிலேருந்து வெளியில் கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிறது வின்டர் மாதிரி ஒரு கண்ட்ரியில் கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், க்ளவுஸ் போடணும், ஜாக்கெட் போடணும்னு சொல்லி அதுக்கே நம்மளுக்கு நிறையா டைம் ஆகிடும். ஸோ 6:50க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி தான் பஸ் ஸ்டாப் போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து மறுபடியும் ஐஸ் ஸ்கேட்டிங் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மறுபடியும் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 8 o'clock தான் நம்மளுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. பட் அங்கே போய் ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூ எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான அந்த வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு எல்லாமே நம்ம போட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes தேவைப்படும். அதுவும் இல்லாமல் நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக 1 hour பிஃபோராக கிளம்பும் போது தான் அந்த டைமை எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ பசங்களும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ரியலி என்ஜாய் த ஐஸ் ஸ்கேட்டிங். ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பசங்க, பட் இப்போது ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கேட் பண்ணுறாங்க. இது ஒரு 10 class செஷன் தான். ஸோ முடிய போகுது. பசங்களும் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது முடியுதே அப்படிங்கிற ஃபீலிங் தான் பசங்களுக்கு இருக்குது. ஸோ வந்ததும் எனக்கு பயங்கர பசி. ஸோ வீட்டுக்கு வரவே 10 ஆகிடுச்சு. ஸோ முதல்ல ஒரு சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ஒரு ஆம்லேட் போட்டு ஒரு சீஸையும் வச்சு சூப்பராக ஒரு சாண்ட்விச்சும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் ரிலாக்ஸ்டாக நிதானமாக பார்க்க வேண்டியதான். மார்னிங் 6:50க்கே வீட்டிலேருந்து கிளம்புறோங்கிறதுனால பசங்க பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் என் பையன் ஓட்ஸு, மில்க்கு, அது கூட டேட் சிரப் ஆட் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்புவான். பாப்பா ஒரு கிளாஸ் மட்டும் பால் குடிச்சிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ஆனியன் பொடி ஊத்தப்பம் தான் செஞ்சுருந்தேன். அதை பேக் பண்ணிட்டாச்சு. பையன் சாண்ட்விச் கேட்டிருந்தான், அவனுக்கு அது சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தேன். பொடி ஊத்தப்பம் அவர் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாரு. பாப்பா லஞ்சுக்கு எனக்கு புளியோகரை தான் வேணும், பொடி ஊத்தப்பம் வேணான்ட்டாங்க. ஏன்னா அது ஆறிடும் லஞ்ச் டைமில், அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கல. பட் பையன் மைக்ரோவேவ் அவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குவான். அதனால் அவன் பாப்பா இதுன்னு சொல்லி எல்லாமே பேக் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஸோ அதில் மிச்சம் இருக்கிற ஒரு பீஸையும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு கிச்சன் க்ளீனிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே ஒரு 2-3 வெரைட்டி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சன் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடும். அதே டைம் இருக்குது அப்படின்னா நான் ஓரளவுக்கு கிச்சனை ஒதுங்க வச்சுருவேன். பட் இன்றைக்கி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அப்படியே போட்டுட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டை ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுக்குமே ஒரு டெடிக்கேட்டட் பிளேஸ் கொடுத்துருங்க. யார் அந்த திங்ஸை அந்த இடத்துல இருந்தால் எடுத்தாலும் ரிட்டன் பேக் அதே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் வீட்டில் எல்லாருக்குமே பழகிட்டிங்கன்னா அவசரத்தில் சிசரு, சார்ஜரு, பைக்கி அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்காமல் வேறு ஏதோ இடத்துல வைக்கும்போது தான் அவசரத்தில் தேடும்போது நம்மளுக்கு அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைஸ்டாக வீட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெடிக்கேட்டட் பிளேஸ் கொடுத்து வீட்டில் எல்லாருக்கும் அதை பழக்கியும் விடுங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு ஓட்ஸ் தாங்க. இது ஃபைன் ஃப்ளேக்ஸ், நார்மலான ரோல்டு ஓட்ஸ் தான். இது டெஸ்கோவில் வாங்கினேன்.
ஒவ்வொருத்தருடைய கிச்சன் மெயின்டெனிங் பேட்டர்ன் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா, குக் பண்ணும்போதே கையோட அப்படியே சைடில் இருக்கிற மெஸ்ஸி எல்லாம் தொடச்சிக்கிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சிலர் பாத்திரத்தையும் அதே மாதிரி உடனுக்குடனே சிங்கில் வாஷ் பண்ணி க்ளீனாகவும் எடுத்து வச்சுருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து கவுண்டர் டாப் மேலே போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சமைச்சு முடிச்சுட்டு தான் எல்லாத்தையும் பேக் டு த பிளேஸ் வச்சு ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணுவாங்க. ஒருத்தரும் ஒரு கேட்டகிரி. நான் அந்த கேட்டகிரியும் கிடையாது, இந்த கேட்டகிரியும் கிடையாது, மிடில்ல. டைம் இருந்ததுன்னா பாத்திரத்தை வாஷ் பண்ணுவேன், டைம் இருந்ததுன்னா அந்த பிளேஸை க்ளீன் பண்ணுவேன். ஓரளவுக்கு நீட்டாக கிச்சனை மெயின்டைன் பண்ணவும் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்தியன் குக்கிங் பொறுத்த வரைக்கும் நிறைய கிச்சன் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று இந்த கிரேட்டர். கிரேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ண உடனே கையோட வாஷ் பண்ணி வச்சுருங்க, எவ்வளோ பிஸியாக நீங்கள் குக்கிங்கில் இருந்தாலும். ஏன்னா கிரேட்டரோட ஓட்டைங்க குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம துருவக்கூடிய காய்கறியோட துணுக்கு போய் ஒட்டிக்கும். அது ட்ரை ஆகும்போது அதுலேயே நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணும்போது அது போகாமல் கூட இருக்கலாம். அதை நம்ம சரியாக கவனிக்கவும் மாட்டோம். அதனால கிரேட்டரை இம்மீடியட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா எதுவுமே ட்ரையாக அதில் ஒட்டிக்காது. ஸோ அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட கிரேட்டரோட லைஃப்பும் நிறையா நாள் வரும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் துருவி துருவி சிலரோட கிரேட்டர்லாம் பார்த்திங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகி போயிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் ஸ்க்ரப் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா சாஃப்டான ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கையிலேயே சோப் எடுத்து லைட்டாக அப்படியே அந்த கிரேட்டரை சோப்பில் போட்டு வாஷ் பண்ணுங்கள். செகண்ட், நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சாப்பிங் போர்டை இம்மீடியட்டாக வாஷ் பண்ணுறது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணியாச்சு, இன்னும் தேவைப்படாது அப்படின்னா அப்படியே சிங்கில் எடுத்து போட்டுறாதீங்க, இல்லை கழுவுற பாத்திரத்தோடு சேர்த்து போட்டுறாதீங்க. சும்மா தண்ணியில் அந்த சாப்பிங் போர்டையும் நைஃபையும் ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணும் போது கூட சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். சாப்பிங் போர்டை முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே ட்ரையாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் வெட்னஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபங்கஸ் எதுவுமே க்ரியேட் ஆகாது. அது மட்டும் இல்லை, சாப்பிங் போர்டு எப்பயுமே புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். கேஸ் ஸ்டவ் வந்து நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்ரிடே வந்து நான் வாஷ் பண்ண மாட்டேன். அந்த மேலே இருக்கிற க்ரில்லை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணிடுவேன். ஏன்னா அதில் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸோ நல்லா வைப் பண்ணிட்டோம்னா எவ்ரிடே நம்ம அதை செய்கிறதுனால நம்மளுக்கு ஆயில் வந்து மேலே மேலே படிஞ்சு அது க்ரீஸ் ஆகாது. ஸோ வைப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த க்ரில்லை தூக்கிட்டு அங்கே கீழே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீனிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு டிஷ்யூவில் தொடச்சி விட்ருவேன். இதுதான் என்னோடய டெய்லி க்ளீனிங் ரொட்டீனாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி சோப் போட்டு அந்த க்ரில்லை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இப்படி தான் என்னோடய கிச்சனை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் வந்து செய்வோம். சப்போஸ் அந்த வாரத்தில் பூரி அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த டீப் ஃப்ரைட் ஸ்நாக்கை கட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரொம்ப ஆயிலி ஃபுட்டை எடுத்துக்க வேணாமேன்னு சொல்லி குழந்தைங்களுக்குமே இப்போ இருந்தே அப்படி தான் பழக்கிக்கிட்டு இருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்குது, ரொம்ப மெஸ்ஸியாக ஏதாவது கரை இருக்குது அப்படின்னா இந்த கிச்சன் க்ளீனிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணுவேன். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாத் வச்சு டெய்லியும் வைப் பண்ணுறது தான். எனக்கு வந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஒயிட் கிச்சனுங்க. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சாக்கெட் போர்டு வந்து எனக்கு ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஆயில் ஸ்டெயின்ஸ் நல்லாவே படியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த சொல்யூஷன் வச்சு இந்த போர்டையுமே நான் நல்லா தொடச்சிருவேன். கிச்சன் ஒர்க் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வெசல்ஸை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். கிச்சன் ஒர்க் முடிஞ்சது. இன்னும் ஈவினிங் கிச்சன் பக்கம் வந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு அவனில் பார்த்திங்கன்னா நேற்று பேக்கிங் பண்ண பேக் ஷீட் இருக்குது. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. கிச்சனில் நம்ம அடிக்கடி கையாக வாஷ் பண்ணுவோம். ஸோ இப்படி தொடச்சிக்கிறதுக்கு இந்த டவல் கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து கிச்சன் ஹேண்டை வந்து வைப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் எதுவும் துடைக்கிறதுக்கு கிடையாது.
அண்ட் இங்கே வந்து நான் ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கேன். வாட் இஸ் இன்சைட் திஸ் பேக் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஸ்கோட கவர். இது சும்மா தான் இருக்குது வீட்டில், நம்ம இதை யூஸ் பண்ணுறதும் இல்லை. பேக் எட்டு போகிறோம், பேக்கில் தான் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஷாப் போகும்போது கவர்ஸ் வந்துருக்கும் இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டி கவர்ஸ், கேரி பேக், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம், கேரட், ஆனியன், டொமேட்டோலாம் கவர்ஸில் போட்டு வெயிட் போட்டு வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த கவர்ஸை இந்த மாதிரி அழகாக ஃபோல்டு பண்ணிவிட்டு, நீட்டாக இருக்கிற கவர்ஸ், மெஸ்ஸியாக இருக்கிற கவர்ஸ் கிடையாது, நீட்டாக இருக்கக்கூடிய கவர்ஸ் வந்து இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி இந்த ஒரு பவுச்சில் வச்சுருவேன். ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே எவ்வளோ கவர் பிடிக்குதோ அவ்வளோ மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் இதில் வைக்க மாட்டேன், வேறு எங்கேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் த ஒன்லி பேக் விச் ஐ ஹாவ் கவர்ஸ். ஏதாவது எமர்ஜென்சியாக நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கவரில் வச்சு கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஆப் பண்ணணும், சம்டைம்ஸ் ஏதாவது தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படும் போது இந்த கவர்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் இதை இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஒரு எஸ்புக் வச்சு தான் பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் கிளாக் வந்து கிச்சனில் தான் இருக்கும். இந்த எங்கேயும் வால்லலாம் நான் எங்கேயுமே ஹேங் பண்ணல. ஸோ இங்கே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்ததுனால இங்கேயே வச்சாச்சு. இங்கே இவ்வளோதாங்க இருக்கும். கிளாக் இருக்கும், ஒரு கிச்சன் டிஷ்யூ ஹோல்டர் வச்சு இது பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னாடி 2 ஒரு ஷோ பீஸ் இருக்குது. அண்ட் வாட்டர் ஜக்கும் ஒரு கிளாஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ வந்ததும் யாரானா தண்ணி குடிக்கணும்னா குடிச்சிக்குவாங்க. தட்ஸ் இட். இதுதான் இங்கே இருக்கும். இந்த கிளாக் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ நான் டைமை பார்த்துக்கிட்டே வந்து இங்கே குக் பண்ணுவேன். மார்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால நான் கிச்சன்லேயே வச்சுக்கிட்டேன் கிளாக். எல்லார் வீட்லேயும் வந்து ஹாலில் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு கிளாக், அதுவும் கிச்சனில் தான் வச்சுருக்கேன். இப்போ கிளாக் யார் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு டெக்கா பீஸாவோ இல்லை வீட்டில் ஒரு இடத்துல மட்டும் தான் கிளாக் இருக்குது. முன்னெல்லாம் எல்லா ரூம்லேயும் இருக்கும், அப்படியெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில். திஸ் இஸ் த ஒன்லி கிளாக் விச் ஐ ஹேவ். மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாம் மொபைலில் தான் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் யூரோப்பில் இந்த மார்ச் எண்டு லாஸ்ட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 1 hour ரெடியூஸ் ஆகும். டே டைம் வந்து லாங்காக போகும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த அனலாக் கிளாக்கில் டைம் சேஞ்ச் ஆகாது. ஃபோனில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதில் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். எஸ், அஃப்கோர்ஸ் கிச்சனில் இருக்கிறதுனால க்ரீஸ் படியும் இந்த கிளாக்கில். ஸோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த கிச்சன் ஸ்ப்ரே வச்சு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிடுவேன். இல்லைன்னா கண்டிப்பாக க்ரீஸ் ஆகிடும். கிச்சனில் ஒரு சேர் இருக்குது, பட் நான் உட்கார வேணான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கிச்சனில் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் கிச்சனுக்கு வருவேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம உட்காரலாம் வாய்ப்பு இல்லை, அது உங்களுக்கே தெரியும். பசங்க ஏதாவது உட்காந்து சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, இல்லை ஹோம் ஒர்க்ஸ் ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே நைட் கிச்சனில் குக் பண்ணுவேன். அந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும். இல்லை கெஸ்ட் யாரானா வர்றாங்கன்னா ஆப்வியஸ்லி கிச்சனுக்கு வந்து நம்ம கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க. அவங்கள வந்து இல்லை நீங்கள் இந்த சேரில் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேமும் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். பகலில் நம்மளுக்கு இந்த கிச்சனில் கண்டிப்பாக லைட்டு தேவையே படாது. வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சன்லைட் இருக்குன்னு. நான் இப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமுமேவும் இந்த பிளைண்ட்ஸே ஓப்பன் பண்ணல, ஆனாலும் ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக வெளிச்சம் இருக்குது. பட் இதை ஓப்பன் பண்ணிட்டோம், லைட்டாக பிளைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலே நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும். பிளைண்ட்ஸ் எல்லாம் லைட்டாக ஓப்பன் பண்ணாலே போதும், நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். கிச்சன் பாருங்கள், லைட்டு போடாமலே எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து டே லைட்டோட கான்செப்ட். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.